சார் என்ன சார் பேசுறீங்க நீங்க? நானும் ஆரம்பத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னமோ அவங்களுக்கு சாதமா பேசுற மாதிரி இருக்க. இந்த பொண்ணு தெளிவா சொல்லுது, இந்தா என் வீட்டுல வேலை செய்யற. டேய் மூர்த்தி, மூர்த்தி வாங்க. ஐயா இந்தா இந்த பையன் என்ன செஞ்சான்னு சொல்லு. பின்பக்க செவரியரை குதிச்சு வீட்டுக்குள்ள வந்தாருங்க ஐயா. அப்படியே கேட்டு மேல ஏறி மாடிக்கு போனாருங்க ஐயா. சரிப்பா மூர்த்தி, நீ பாப்பா. இன்ஸ்பெக்டர் சார், பார்த்த சாட்சியே சொல்லிட்டேன். அதை விட்டு இந்த பையன் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிய. அவன் என்ன சொல்லுவான்? அது மோத்த பாருங்க. உண்மையை சொன்னா தான் செத்து போகணும்னு ஆத்தாக்காரி சொல்லியிருக்கா. அதான் சொல்ல முடியாம தத்தளிக்கிறான். போய் சார், அவர் சொல்றதெல்லாம் சுத்த போய். இந்த படிச்ச அறிவாளியை பேசுறதெல்லாம் கோர்ட்ல போய் பேசிக்கிறேன். இப்ப நான் கூப்பிட்டு தான் நீ வந்திருக்கிறீங்க. நான் சொல்றத முழுசா கேட்கணும். இப்ப நடந்ததை பத்தி கூட நான் பேச வரும்ல. ஆனா அந்த பொண்ணு பார்க்கவே இங்க இருக்கிறது எங்களுக்கு எல்லா வகையிலும் இடைஞ்சலா இருக்கு. எங்களால அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்து வரும் தானே இங்க இருக்க சொல்லி கோர்ட் ஆர்டர் போட்டுச்சு. இது வரைக்கும் எங்களால அந்த பொண்ணுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லை. ஆனா அந்த பொண்ணுனால எங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய தலைவலியா இருக்கு. நிம்மதியா வெளியே போக வர முடியல. இந்தா இன்னைக்கு ஆளாளு கல்யாண வேலை பார்க்க போயிருந்தான். எல்லாம் இப்ப சதி பண்ணி எங்களை டென்ஷன் பண்ணி விட்டாளுங்க அவளுங்க. சார் இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார். அந்த பொண்ணு இனிமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது சார். அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டு எங்க வீட்டு பொம்பளையாளுக்கு ஆடுற ஆட்டம் இருக்க கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எங்களுக்கு அன்றாட உயிர் போய் உயிர் வருது. தயவு செய்து அந்த பொண்ணை வெளியே அனுப்பி விட்டுருங்க. நாங்க சொல்றது பொய்ன்னு சொல்றாங்கல்ல. அந்த பொண்ணை வெளியே கூட்டிட்டு போய் நிம்மதியா இருக்கட்டும். எங்களை நிம்மதியா இருக்க சொல்லுங்க.